தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல சத்து விசாரணை நடையுத்துறை அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஜனனி கொலை வழக்கு அப்படிங்கிற நேம்ல தான் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காணாம போன கப்புள் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற தீம்ல தான் கதை நகரம். ஜனனி அப்படிங்கிற ஒரு லேடிஸ் போலீஸ் சத்து அப்படிங்கிற ஒரு நபரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த கப்பல் பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி காணாம போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். மக்கள் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆணவ கொலை அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. இந்த கப்பலுக்கு உண்மையாவே என்ன ஆச்சு, இந்த கொலையை பண்ணது யாரு, இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சத்து விசாரணை நடைபெற்று என்கிற ஜனனி கொலை வழக்கு. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பல திருப்பங்கள் கொண்ட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி திரைப்படமா இதை கொண்டு போயிருப்பாங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மேன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ஆரம்பிச்சு ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் டுவர்ஸ்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேப் கேஸா இதை முடிச்சிருப்பாங்க. இப்படி பல திருப்பங்கள் கொண்ட கதையா இதை கொண்டு போயிருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் ரீசனா ஆட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா இது ஒரு ஆணவ கொலையா இருக்கலாம் அல்லது ஒரு ரிவெஞ்ச் கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல காரணங்களை இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. குறிப்பா ஒரு சிம்பிளான கதையை ஒரு ப்ராப்பரான மர்டர் மிஸ்ட்ரி திரைப்படமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பெரிய அளவுல எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு சில இடங்கள் எஃபெக்டிவா இருந்துச்சு, ஆனா ஓவராலா பார்க்கும்போது பெருசா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படம் முடிஞ்சுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தேவையில்லாத விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஜம்பா எடுத்திருப்பாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி கடுப்பு ஏற்றக்கூடியதா இருக்கும். மொத்தத்துல ஒரு 1/2 hour இந்த படத்தை ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல மேக்கிங் வைஸ் பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். மொத்தத்துல இந்த படத்தை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த மசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.